வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி. கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 படைப்பிரிவினர் பங்கேற்பு. தமிழகத்தில் காலை 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் கிண்டி, வடபழனி, ஈக்காடு தாங்கல், அண்ணா சாலை, 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நீடித்து வரும் கனமழை. இரவில் இருந்து விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீர். சென்னை அடையாறு பகுதியில் மழையால் 20 அடி உயர மரம் வேரோடு சாய்ந்தது. 20க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் 1 மணி நேரத்திற்குள் மரத்தை அகற்றி போக்குவரத்து சீர் செய்தனர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெய்வேலியில் 11.6 சென்டிமீட்டர் மழை பதிவு. சோழிங்கநல்லூரில் 11.5 சென்டிமீட்டரும், கேளம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 577 கன அடியாக அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 109 கன அடி நீர் திறப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. கோக்கால் குடியிருப்பு பகுதிகளில் நிலங்களில் ஏற்பட்ட விரிசல்களால் வீடுகள் மற்றும் சாலைகள் சேதம். அந்த வீடு இந்த நிலச்சரிவு, இன்னும் நிலச்சரிவுன்னு சொல்கிறாங்க. நிலச்சரிவு கிடையாது. ஆஸ்பத்திரி விரிவுபடுத்துறதுக்காக மண் எடுத்ததுனால எங்கள் வீடு பாதிச்சிருச்சு. 6 வருஷமாக ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வீடு இடிஞ்சு விடுற தருவாரில் இருக்குது. இனியும் அங்கே போய் குடியிருக்க முடியாது. எங்களை ஒரு முகாமில் கொண்டு வச்சுருக்காங்க. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பிரிட்டன் அணியுடன் நடைபெற்ற ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் அமித் ரோஹிதாஸுக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்ட விவகாரம். நடுவர்களின் முடிவு சரியானதாக இல்லை என இந்திய ஒலிம்பிக் சங்கத்திடம் ஹாக்கி அணி புகார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் இன்று ஆய்வு. பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. இன்று நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல். திமுக சார்பில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். மீன் கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கெட்ட வார்த்தை பேசிய சீமான். தனது செல்போனில் கெட்ட வார்த்தை பேசியதாக தான் இருக்கும் எனவும் விளக்கம். என் செல்போன் எடுத்து பாரு, எடுத்தோன்னு பாரு.
நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் வக்கீல் நோட்டீஸ். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினரை தகாத வார்த்தையில் பேசியதற்காக சட்ட நடவடிக்கை. திராவிட இயக்கத்தின் 5வது தலைமுறை தலைவராக உதயநிதி ஸ்டாலினை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவ வேலு பேச்சு. யார் என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த இளைஞர்களின் 50 ஆண்டு காலத்துக்கு இழுத்து போவதற்காக, தமிழருக்கு உழைப்பதற்காக 5வது தலைமுறையாக தம்பி உதயநிதியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று நான் பேசியிருக்கிறேன். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகைக்காக போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை, கொடிமரச் சாலை உள்ளிட்ட சாலைகளில் வாகனங்கள் செல்ல தடை. பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தூக்கு பாலத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம். வரும் அக்டோபரில் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். செங்கல்பட்டில் ரயிலில் வேர்க்கடலை விற்ற வியாபாரியை விரட்டி அடித்த IRTC கேண்டீன் ஊழியர். வயிற்று பிழைப்புக்காக வியாபாரம் பண்றேன் சார், இப்படி அநியாயம் பண்றாங்க என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்ட வியாபாரி. வயிற்று பிழப்பு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அவனுங்க வந்து சம்பாதிக்கிறானுங்க 10 ரூபா வாட்டில் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 40 ரூபாய் 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை கேட்டா IRTC நான் கேண்டீன்ல இது பண்ணிருக்கேன் அப்படிங்கிறானுங்க. இதை எங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடனேன், செல்லு இல்லைண்ணே, இல்லைன்னா அனுப்பி விட்டுருவோண்ணே. யார் தட்டி விட்டா? உங்களை யார் தட்டி விட்டதுன்னு? அந்த கேண்டீனுக்கு தட்டி விட்டு போயிட்டானே, வாட்டர் கேஸ் வித்தான்லாம் தொப்பி போட்டு. சரி, அவன் தட்டி விட்டு போயிட்டானே. சரி, நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்கன்னு? நான் இந்த வேறு அந்த இடத்துக்கு நான் குட்டிட்டேன் அப்படியே. நாகர்கோவில் நெல்லை 1-to-1 அரசு குளிர்சாதன பேருந்தில் பயணச்சீட்டு கட்டணத்தில் வித்தியாசம். பைபாஸ் வழி செல்வதற்காக 3 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக பயணி குற்றச்சாட்டு. ஏசி பேருந்து இல்லை ஊரில் செல்லுகிற பேருந்து என்ன சொல்லி 2 வகையாக நீ பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் பைபாஸில் போகிற பஸ்ஸுன்னு சொல்லி வரும்பொழுது 85 ரூபாய் டிக்கெட்டும், சாதாரணமாக ஊருக்குள்ளாக போகிற பஸ்ஸுக்கு வந்து 82 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அரசாங்கம் பண்ண நிர்ணயம் என்பது இன்னைக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படாத ஒரு காரியமாக இன்னைக்கு இருக்கு. உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு விமரிசையாக நடைபெற்ற சப்பர பவனி. மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி பவனி வந்து காட்சியளித்த மாதா. போகும்போது தயவுசெய்து உங்களுடைய செல்போன், மணி பேசு, கழுத்துல போடுற தங்க செயின், குழந்தைகளுக்கு போடுற தங்க ஆபரண பொருட்கள் கவனமாக்கணும். போகும்போது கணவர் உங்களுடைய அன்பான சூழலில் நீங்க பெண் தொடர்ச்சியாக போகும்போது தேன்கனிக்கோட்டை அருகே பட்டாளம்மன் தேவி கோயில் திருவிழா. உடலில் அலகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். அசாம் மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்படும். அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தகவல்.
பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜோகோவிச் முதல் தங்கம் வென்று சாதனை. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ஆல்கரஸை வீழ்த்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்று அசத்திய அமெரிக்க வீரர் நோஹா லைலிஸ் 9.784 வினாடிகளில் இலக்கை அடைந்து முதலிடம் பிடித்து அபாரம். எட்டாவது சீசன் டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது திண்டுக்கல் டிராகன்ஸ். 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கோவை அணியை வீழ்த்தி மகுடம் சூடியது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அபார வெற்றி. 32 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி அசத்தல்.